மென்பொருள் பொறியாளர் கண்ணன் அவரது உறவினர் 2012ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு திண்டுக்கல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஆயுள் சிறை விதித்திருந்தது. இந்நிலையில் விசாரணை அதிகாரியின் விசித்திரமான நடைமுறைகளால் மனுதாரர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனது உத்தரவை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இரட்டை கொலை வழக்கில் 4 பேரின் தண்டனை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறது. இரட்டை கொலை வழக்கில் 4 பேரின் தண்டனை ரத்து செய்யப்படுவதாக மதுரை அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ராஜு. திண்டுக்கல் வேடசத்தூர் சேதாப்பட்டியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கண்ணன் இவர் சாடிக்கும்பு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் மகளை திருமணம் செய்தார். சில மாதங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி பிரிந்தனர். இதன் முன்விரோத காரணமாக 15/5/2012 கண்ணன் அவரது உறவினர் பெரியசாமி ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முத்துக்குமார், செல்வராஜ், செல்வபாண்டி, தூக்கான் என்கின்ற உத்தரா தேவர் ஆகியோர் திண்டுக்கல் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதித்தது. இந்த தண்டனையை ரத்து செய்ய கோரி 4 பேரும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், கே ராமகிருஷ்ணன் அமர்வு இந்த வழக்கை விசாரணை அதிகாரி சரியாக விசாரிக்கவில்லை என்றும் கொலைக்கான ஒருவரின் இடது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அந்த கை சம்பவம் நடந்த இடத்தில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். அதை விசாரணை அதிகாரி கைப்பற்றவில்லை. அப்படி என்றால் விசாரணை அதிகாரி குற்றம் நிகழ்வு இடத்திற்கு சென்று எந்த பணியையும் மேற்கொள்ளவில்லை. காவல் நிலையத்தில் இருந்தபடியே அனைத்து பணிகளையும் மேற்கொண்டுள்ளார். இரட்டை கொலை வழக்கில் விசாரணை சரியான நடைபெறாதது வேதனையானது. சமீப காலங்களில் நாங்கள் கண்டறிந்ததில் மிகவும் அலட்சியமான விசாரணை இது. இருதரப்பு விலை மதிக்கத்தக்க உயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரயோக பரிசோதனை அறிக்கையில் கொலைக்கான இருவரின் உடல்கள் கொடுமையாக காயங்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் வழக்கின் முக்கிய சாட்சிகள் வேண்டும் என்றே விசாரணை தவிர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களின் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி வாக்குமூலமும் பதிவு செய்யவில்லை. விசாரணை அதிகாரியின் விசித்திரமான நடைமுறைகளால் மனுதாரர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பு சரியாக நிரூபிக்க தவறிவிட்டது. சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரியிடம் பணி விதிகள் அடிப்படையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனுதாரர்கள் 4 பேரும் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை ரத்து செய்யப்படுகிறது. வேறு வழக்குகள் இல்லாமல் இருந்தால் 4 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். ராஜேஷ்.